நமஸ்காரம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீன் கரண். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது ஒரு யூனிவர்சல் டாபிக். இன்னைக்கு டேட் 8, மந்த்து 8வது மாதம் ஆகஸ்ட். அதே மாதிரி இயரும் பார்த்தீங்கன்னாக்கா 2024. 2024 டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் 8. டேட்டும் இன்னைக்கு 8, மந்த்தும் 8, இயரும் 8. 8 8 8 இந்த 3 8 சேர்ந்த மாதிரி வரதுன்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த மந்த்ல மட்டும் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆகஸ்ட் மாசம் இந்த 8ஆம் தேதி இல்லாம இதுக்கு அடுத்து வர இந்த 8க்கு அப்புறம் வர 17, அதுவும் 8 டோட்டல். 17க்கு அப்புறம் 26, அதுவும் 8. இந்த ஆகஸ்ட் மாதம் வருகின்ற 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி இந்த 3மே பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆகஸ்ட் மாசத்துல 8, இந்த ஆகஸ்ட் மாசமும் ஒரு 8, இதோட இந்த இயரும் பாத்தீங்கன்னாக்கா 2024, அதுவும் ஒரு 8. இதுல என்னங்க ஒரு பெரிய சிறப்பு இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம என்னதான் ஒரு அஸ்ட்ராலஜரா இருந்தாலும் ஜோதிடம்ன்ற ஒரு விஞ்ஞானம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பிராக்டிகல் லைஃப்ல ஒரு நடைமுறை வாழ்க்கையில வாழக்கூடிய ஒரு விஞ்ஞானத்தோட மிக்ஸ் பண்ணி ஒரு மிங்கிளாகி போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஓவரா நம்ம என்னதான் அஸ்ட்ராலஜரா இருந்தாலும் ரொம்பவும் இந்த ராகு காலம் பாக்குறது, யமகண்டம் பாக்குறது, அஷ்டமி பாக்குறது, நவமி பாக்குறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா பிராக்டிகல் லைஃப்ல ஒர்க் அவுட்டே ஆகாது. ஆனா இன்னைக்கு இந்த பதிவு ஏன் நான் போடணும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கே இம்மிடியட்டா போடுறதுக்கு எனக்கு என்ன ஒரு உந்துதலா இருந்தது, ஒரு போடுறதுக்கான என்ன ஒரு ப்ரெஷர் இருந்தது அப்படின்னாக்கா, 3 இன்சிடென்ட் 3 பேர் எனக்கு இன்னைக்கு கால் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் காலையிலே ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணாரு. சார் ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னாரு. சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சு ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. குழந்தைங்க இருக்கு. ஒரு பாப்பா ஹஸ்பண்டோட இருக்கு, ஒரு பாப்பா ஒய்ஃபோட இருக்கு. இன்னைக்கு காலையில என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணிட்டா. பண்ணதெல்லாம் என் மிஸ்டேக் தான், நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன். அப்பாலஜி அப்படின்றது ஒரு பெரிய வேர்டு. அந்த அப்பாலஜிக்குள்ள போனோம்னாக்கா அதுக்கே தனியா ஒரு வீடியோ போடணும். அந்த அப்பாலஜி கேட்கறதுக்கே தனியா ஒரு பெரிய மனசு வேணும். அதை மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெருந்தன்மையான ஒரு மனசு வேணும். அது நம்ம கிளையண்ட் கிட்ட இருக்கு. அவர் வீட்டுக்காரர் என்னன்ட்டாரு, ஒன்றும் பேச வேண்டாம், நான் நேராக கிளம்பி வரேன் அப்படின்ட்டு அவர் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு டிராவலிங்லேயே எனக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி நடந்தது சார், ரொம்ப நல்லது சார், சந்தோஷம் சார் அப்படின்னாரு. நான் தான் சொன்னேனே சார் அப்படின்னா, இல்லை சார் நீங்க சொன்னீங்க பர்டிகுலரா பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷமே இந்த டிசம்பருக்குள்ள நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் அப்படின்னாக்கா அந்த ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறதுனால, சுக்கிரன் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்த ராகு பகவான் இருக்கிறதுனால நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க நீங்க. ஆனா இன்னைக்கு நடந்ததுதான் சார் எனக்கு ஒரு பெரிய மிராக்கலா இருக்கு. என்ன மிராக்கல் அப்படின்னா, டேட்டு 8, மந்த்து 8, இயரும் 8 சார் அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், இந்த 8 8 8ல இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. நீங்க சொன்ன உடனே நான் அதை கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன். அனலைஸ் பண்ணாக்கா நீங்க சொன்ன மாதிரி டேட்டு, மந்த்து, இயர் 8 தான். எல்லாமே 8 8 டோட்டல் பண்ணீங்கன்னாக்கா 3 8 24, 24 2 4 6 சுக்கிரன். ஸோ 8 சேட்டன் பவர், 6 வீனஸ் பவர். சனி பகவானும் சுக்கிர பகவானும் இருவரும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் அமைகிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வு. ஏன்னா 2 பேருமே ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட். சேட்டனுக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்லி பிளானட் யாருனாக்கா வீனஸ் என்கின்ற சுக்கிர பகவான் தான். குடும்ப பிரச்சனைகள்ல இருந்தவங்களுக்கு பெரிய ரிலீஃபா ஒரு விடிவு காலமா அது இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சு. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா, பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு அப்படி ரொட்டீனா இருந்தோம். பாத்தீங்கன்னாக்கா 2வது கால் சொத்து பிரச்சனை. அதாவது 2 பேர் பிரதரு, 2 பேரும் பாத்தீங்கன்னா நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. சொத்துல பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு 1/2 ஏக்கரா, ஜான் இடம்னால அது தான் இடம் அப்படின்ற ஒரு உரிமை இருக்குல்ல. ஒரு 1/2 ஏக்கரா, 1/2 ஏக்கரான்னா என்னங்க, ஒரு ஏறக்குறைய ஒரு 9-10 கிரவுண்டு. இந்த 1/2 ஏக்கராவுக்கு அதாவது நிறைய பிரிச்சுட்டாங்க. 20-30-40 ஏக்கரா பிரிச்சுட்டாங்க. பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த 1/2 ஏக்கரா யார் பக்கம் வர்றது அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரச்சனைகள்லயே ஓடிட்டு இருந்தது. ரொம்ப ஒரு சிக்கல்ல அவர் தம்பியார் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணிட்டு ஜாதகம்லாம் அனுப்பிட்டு மேட்டர்லாம் சொன்னாரு. நான் ஒரு யதார்த்தமா சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ இந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு காம்பினேஷன்ல இருந்துட்டு இருக்காரு, நல்ல பொசிஷன்ல இருக்காரு. உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற இடத்துல இருக்காரு. இப்போ ரிஷபத்தில் இருக்காரு, குரு பகவானோட இருக்காரு, நல்ல பீரியட் இது. இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் ஃபோன் பண்ணிட்டாரு. பெங்களூர், கர்நாடகால இருந்து. சார் நல்ல விஷயம் சார், அண்ணங்காரன் இன்னைக்கு ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்துட்டாரு.
வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை நீயே எடுத்துக்கப்பா அப்படின்ட்டாரு. என்ன இந்த மாதிரி திடீர் அப்படின்ற மாதிரி கேட்டாக்கா, இல்லை 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 என் மனசுல ஏதோ பட்டுச்சு, எடுத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால வந்து அதை எடுத்தாதான் எனக்கு வந்து எனக்கா வாசலே வரும். அவர் சொன்ன உடனே எனக்கு ஒண்ணுமே என்ன பண்றது எது பண்றதுன்னே தெரியல. அப்படியே வந்து அவர் காலையிலே உள்ள போயிட்டேன் நான் உள்ட்டேன். அப்புறம் அவர் தூக்கி நிறுத்தி எல்லாம் இது பண்ணிட்டு அப்புறம் வந்து வீட்டுல எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நடந்து முடிஞ்சிருச்சு சார். எல்லாம் காலையிலேயே இந்த இன்சிடென்ட் ஆயிடுச்சு. காலைல மார்னிங் டிஃபனே இங்கே தான் சார், அம்மாவுக்கு பரம திருப்தி அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ரைட் சார், நல்லது நடந்துருச்சு இல்ல, ஓகே. இல்ல சார், நீங்க சொன்னீங்க இந்த செவ்வாய் பகவான் குரு பகவான் காம்பினேஷன் ஒரு நல்ல காம்பினேஷன், இந்த நேரத்துல நடக்கிறதுக்கு உங்க பக்கம் ஃபேவர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு பிரைட்டா இருக்குன்னு சொன்னீங்க. அது இப்படி இந்த மாதிரி இன்னைக்கு நடக்கும்ன்றத நான் எதிர்பார்க்கல. என்ன 8ஆம் தேதின்றதுனாலயா? ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் ஃபோன் பண்ணிட்டாரு இல்லையா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேட்டர்ல வந்து. அதனால வந்து 8ஆம் தேதி அதே தான் சார். எனக்கு கூட இது முதல்ல ஸ்ட்ரைக் ஆகல சார். வீட்டுல பார்த்தாக்கா என்னுடைய பொண்ணு தான் சொன்னா இந்த மாதிரி, டேடி இந்த மாதிரி வந்து 8-8-8 இன்னைக்கு அப்படின்னு. ஆடாடாடா, சரிங்க ரைட்டு, நல்லதுங்க. எல்லாம் வந்து சனி பகவானுங்க. சனி பகவான் யாருங்க? உலகத்துக்கே படி அளக்கிற, உலகத்துக்கே ஒளி கொடுக்கிற என்னப்பா நமசிவாயத்தினுடைய அருளாசி பெற்றோராச்சே, தவங்கள் புரிந்து அந்த ஈஸ்வர பகவான்ற அந்த பட்டத்தை தன்னோட நினைச்சுக்கிட்டவராச்சு அவரு. அதனால வந்து எப்படிங்க நடக்காம இருக்கான்? சனி பகவானுடைய பவருக்கு அளவே கிடையாது, எல்லையே கிடையாது. தேர் இஸ் நோ லிமிட், தேர் இஸ் நோ கம்பேரிசன் டு சாட்டர்ன் பவர் அப்படின்றதுனால பிரச்சனையே கிடையாதுங்க. அதனால வந்து நீங்க வந்து காகத்துக்கு சாதம் வைங்க, சனி பகவானை கவனிச்சா மாதிரி ஆகும். 2வது விஷயம் என்னன்னாக்கா, சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அவருடைய தலைவரையும் கவனிச்சா மாதிரி ஆகும் அப்படின்னு. கண்டிப்பா சார் அப்படின்ட்டு போன வச்சாரு. சரி அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டு இருந்தோம். அடுத்த கால் பாத்தீங்கன்னாக்கா யுஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதாவது கல்யாணம் ஆகி அநியாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 25 வருஷமா குழந்தை இல்லை. செயற்கை முறை கருத்தரிப்பு பிளஸ் இந்த டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரினா போய் இந்த மாடர்ன் மெடிக்கல்ல போயிட்டு குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் விருப்பம் இல்லை. நேச்சுரல் மெத்தட்லயே வந்து இயற்கையான ஒரு சார்ந்த சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இது சார்ந்த ட்ரீட்மெண்ட் இருந்துகிட்டு இருந்தாங்க. கன்சீவ் ஆயிட்டாங்க, டேட்டு கொடுத்துட்டாங்க டாக்டர். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு எப்படி வந்து செயற்கை கருத்தரிப்புலையும் ஒரு உடன்பாடு இல்லையோ, அதே மாதிரி வந்து குழந்தைய நார்மல் டெலிவரி தான் ஆகணுன்றதையும் ஒரு குறியோட ஒரு ஈடுபாட்டோட இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு டேட் வந்து என்னன்னாக்கா ஒரு 2 நாள் தள்ளி கொடுத்துருக்காங்க. 10ஆம் தேதி 11ஆம் தேதி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அங்க யூஎஸ்ல வந்து பொழுது விடியுது. அதாவது வந்து இந்த 8ஆம் தேதி பிறக்குது. பிறந்த உடனே பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து 1 மணிக்கு 1-1:15 குழந்தை பிறந்துருச்சு. அவர் ஹஸ்பண்ட் உடனே நமக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு. ராஜேஷ் சார், என்னங்க இந்த நேரத்துல நீங்க தூங்கிட்டு இருப்பீங்களே இந்த நேரத்துல அப்படின்னா, இல்ல பையன் டெலிவரி ஆயிட்டான், பையன் பிறந்துட்டான் எனக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷம், பெரிய சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் சார். சரி ஓகே, நீங்க எல்லாத்துக்கும் வந்து நல்லபடியா என்ன பண்ணுமோ பண்ணுங்க, ஃபார்மாலிட்டினா பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, நல்லது சார். இன்னைக்கு பாருங்க சார், 8ஆம் தேதியே எனக்கு பையன் பிறந்திருக்கான். 8-8-8. அதாவது அமெரிக்கா வரைக்கும் அங்க ரீச் ஆயிருக்கு இந்த 8-8-8 காம்பினேஷன் அப்படின்னாரு. ஆமா சூப்பர் இல்ல அப்படின்னா. ஆமா சார் சூப்பர் சார். எப்படி சார் இருக்கும் அப்படின்னாரு. கவலையே படாதீங்க, குடும்ப பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். அதாவது வந்து நாட்டுல இருக்க பிரச்சனைகள் வந்து இருக்கும், போகும், வரும். அது விட்டக்குறை தொட்டக்குறையா வந்து அப்பப்ப நடந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் வேற. இன்னைக்கு காம்பினேஷன் என்ன அப்படின்னாக்கா, இந்த 8க்கு பாத்தீங்கன்னாக்கா 8ஆம் நம்பர் வந்து சாட்டர்ன் பவர், சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள எண் 8. அதே மாதிரி டோட்டல் பாத்தீங்கன்னாக்கா 24 சுக்கிரனுடைய பவர், சுக்கிர பகவானின் ஆதிக்கம். ஸோ சனி பகவான் சுக்கிர பகவான், சனி பகவானோட சுக்கிர பகவான் சேர்றாருன்னும் போது குடும்ப வாழ்க்கையில, மேரிட்டல் லைஃப்ல, ஃபேமிலி லைஃப்ல இருந்த சிக்கல்கள் தீர்ந்து எல்லாம் விலகி எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒண்ணு சேரணும், குடும்பத்துல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். குழந்தை பிறந்துருச்சு பாருங்க, 50 வயசு தாண்டின வரைக்கும் குழந்தை பிறந்துருச்சுல்ல, அந்த அம்மாவுக்கு 45க்கு மேல ஆகுது. குடும்பம் வந்து விருத்தி ஆகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அதாவது ஒரு குடும்பம் சார்ந்த, ஒரு குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ A to Z பட்டியல் போட்டீங்கன்னா ஒரு குடும்பம் சார்ந்த, அதாவது வந்து ஒரு நாடு சார்ந்தன்னு நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த காம்பினேஷன் என்ன அப்படின்னாக்கா, இந்த 8ஓட மகத்துவம் என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு இந்த மாசம் இந்த 8ஆம் தேதி இன்னைக்கும், அடுத்து வர 17ஆம் தேதியும், இதே ஆகஸ்ட்ல கடைசியா வர 26ஆம் தேதியும், இந்த காம்பினேஷன் என்னன்னா இந்த 8-17-26 இந்த காம்பினேஷன் என்ன அப்படின்னாக்கா, குடும்பத்தில் இருக்க அது என்ன மாதிரி சிக்கலா இருந்தாலும் சரி தீர்றதுக்கான வாய்ப்புகள் பிரைட்டா இருக்கு. சிக்கல்கள் தீர்ந்து ஒரு சுபிக்ஷம் ஏற்படக்கூடிய அமைப்பே உருவாகும். கவலையே வேண்டாம், கவலையை விட்டுங்க.
அதாவது இதெல்லாம் எப்படி அப்படின்னாக்கா, ரா 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 ராமையா, எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா, அடரா ரா ரா ராமையா, புட்டு புட்டு வைக்க போறேன் கேளையா, எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா, எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா, அதை எட்டும்படி சொல்ல போறேன் கேளையா, இக்கடரா ரா ரா ராமையா, எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா, அடரா ரா ரா ராமையா, நான் எட்டும்படி சொல்ல போறேன் கேளையா அப்படின்னு பாஷா படத்துல ரஜினி அவர்கள் பாடின பாட்டு. அதாவதுங்க 8 அப்படின்றதே பாத்தீங்கன்னாக்கா சாதாரணமான ஒரு நம்பரே கிடையாது. சனி பகவான் என்கின்ற சேட்டன் பவர். இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த 8ஆம் நம்பர்ல பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப யதார்த்தவாதி, கவுடு சூதியத்தவர்கள். தன்னால ஒரு உதவி அடுத்தவங்களுக்கு செய்ய முடியும், ஒருத்தர் ஒரு உதவி தன்கிட்ட கேட்டாங்க அப்படின்னாக்கா அது தன் தலையை அடமான வச்சாவது அந்த உதவியை செஞ்சு முடிக்கிறதுக்கு இவங்க பிரயத்தனப்படுவாங்க. இவங்க யாருக்கு உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு அவங்க அதுக்கப்புறம் அவங்க நன்றி நினைக்கிறாங்களோ நன்றி நினைக்கலையோ, என்ன உதவின்னு கேட்டாங்க, என்னால முடிஞ்ச உதவி நான் செஞ்சேன்பா அப்படின்னு ஒரு பெருமையா சொல்லிக்குவாங்க. அதே மாதிரி செஞ்ச உதவியை சொல்லி சொல்லி காட்டுற அந்த ஒரு அல்பமான கேரக்டரும் இல்லாதவங்க, ஒரு உயர்ந்த குணங்கள் கொண்டவங்க இந்த 8ஆம் நம்பர். ஏன் இந்த 8க்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சனி பகவான் நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் விசுவாசத்துக்கும் கட்டுப்பட்டவர், பேர் போனவர். சுருக்கமா சொன்னாக்கா அவர் ஒரு நீதிமான். நீதிமான் அப்படின்னும் போது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யற இடத்துலதான் இந்த 8ஆம் நம்பர்காரங்க இருப்பாங்களே தவிர, அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யற இடத்துல இவங்களால இருக்கவே முடியாது. இவங்களுக்கு யாராவது கெடுதல் செஞ்சா கூட அதை தட்டி விட்டு போற போக்குல அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மன்னிக்கும் குணம் கொண்டவர்களும் இந்த 8ஆம் நம்பர்காரங்க தான். ஆனா ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது, ஒரு அநீதி நடக்குது, ஒரு அக்கிரமம் நடக்குது அப்படின்னாக்கா அந்த தப்பை தட்டி கேட்கிற இடத்துல முன்னாடி நிக்கிறவங்களும் இந்த 8ஆம் நம்பர்காரங்க தான். அதுலயும் இவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, நோ காம்ப்ரமைஸ். உலகத்துல இருக்கிற எல்லா மிகப்பெரிய தலைவர்களும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 8ஆம் நம்பர்ல பிறந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா அந்த அநீதியை கண்டு, அக்கிரமங்களை கண்டு அந்த துடிக்கிற ஆவேசப்படுற ஒரு நீதி கிடைக்கணுன்ற அந்த இடத்துல இந்த 8ஆம் நம்பர்காரங்க முதல் இடத்துல இருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்ததுதான் மத்தவங்கன்னா. ஏன் இப்படி இந்த 8ஆம் நம்பர்காரங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, இவங்களுக்கு என்னன்னாக்கா சுயநலம் கிடையாது, ஒரு பொதுநலம் மட்டுமே நிறைந்தவர்கள் வாழ்க்கையில. தன்னுடைய குடும்பத்துக்கும் நியாயமா நீதியா நேர்மையா இருக்கும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் சார்ந்த நிறுவனங்களுக்கும், அதாவது வேலை செய்யற இடத்துக்கும், உத்தியோகம் பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, அது தொழில் பண்ற இடமா இருந்தாலும் சரி, எப்பவுமே நியாயமா நியாயஸ்தனா நீதியஸ்தனா இருக்கணும். பின்னாடி மத்தவங்க நம்மளை கையை காமிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த மாதிரி அவ பண்ணிட்டா அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி நம்ம வச்சு கூடாது. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் மனசாட்சிக்கு ஓர வஞ்சனம் பண்ண தெரியாதவங்க. அதனாலயே பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த 8ஆம் நம்பர் தூக்குனா ஒரு தூக்கு ஸ்ட்ரெயிட்டா அப்படி மேல போயிடும். ஒரு லிப்ட் போட்டு 160வது மாடிக்கு போற மாதிரி சங்கின்னு போயிடும் மேல. இறக்குனாக்கா ஒரே இறக்கு. இன்றைய காலகட்டத்துல நம்பிக்கையோட வாழ்க்கைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, விடாம போராடிட்டு இருக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த 8ஆம் நம்பர்காரங்க தான். அது லோயர் மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, அப்பர் மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, இல்ல அந்த மிடில் கிளாஸ் கீழே இருக்க அந்த பாவர்ட்டி லெவலை சேர்ந்த சாதாரண சராசரி சாமானியப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த 8ஆம் நம்பர்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய சோதனைகள் வரும். ஏன்னா இவங்க மனசாட்சி கட்டுப்பட்டு நியாயமா நடந்துக்கிற மாதிரி இவங்களோட ஃபேமிலியில பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, யாராவது ஒருத்தர் 8ஆ இருந்தாங்கன்னாக்கா, இன்னொருத்தர் 8 இல்லாம வேற நம்பரா இருந்தாங்கன்னாக்கா, அவங்க என்னன்னாக்கா போற போக்குல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அது சுருக்கமா சொல்லணும்னாக்கா ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் மாதிரி இருப்பாங்க. இவங்களால அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிஸ்டா இருக்க முடியாது. இவங்க நீதி நேர்மை நியாயம் பேசி பேசியே அந்த வீணா போற கேட்டகரியில இவங்க சேர்ந்திருப்பாங்க. அப்படின்னும் போது அந்த லைஃப் பார்ட்னருக்கு இவங்க மேல ஒரு கோபம் வரும், பல ப்ரெஷர்கள், இதெல்லாம் சேர்ந்து குடும்ப பிரச்சனைகள் ஆகி இந்த மாதிரினா ஆகிதான் நான் சொன்ன பாருங்க. அந்த டிவோர்ஸ்க்கு போனவங்க அந்த அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க சேர்ந்துடலான்ட்டு இன்னைக்கு. அதே மாதிரி சொத்து பிரச்சனை, அண்ணனு தம்பிக்கை விட்டு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அந்த 8க்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் அவங்களுடைய மன உறுதிக்கும் அந்த வில் பவருக்கு ஒரு மரியாதை உண்டு. எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும், அது 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் சரி, இல்ல சாதாரண ஒரு உடுப்பி கிருஷ்ணபிரசாதத்துல சாப்பிட்டாலும் சரி, இல்ல சரவணா பவன்ல சாப்பிட்டாலும் சரி, இல்ல கையேந்தி பவன்ல ரோட்ல சாப்பிட்டாலும் சரி, அந்த மன உறுதி மனோதிடம்
நிறைந்தவர்கள். ஒரு வேலை நடக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அடுத்தவனை போய் காக்கா பிடிக்கிறது, தலையை சொல்லிக்கிறது, சொல்லத்தகாத வெளியே சொல்ல முடியாத வேலைகள்லாம் பண்ணி முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு பண்றதுக்கு மனசே வராது. தன்னுடைய உழைப்புக்கு, தன்னுடைய நேர்மைக்கு ஒரு உயர்வு கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைனாக்கா நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு போகலாம் அப்படின்ற மாதிரி போனோம்னா இந்த 8. ஆனா இன்னைக்கு இந்த 8ஆம் நம்பர் சார்ந்தவர்களுக்கு, 8ஆம் நம்பர் ஆதிக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உலகம் முழுக்க, எனக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்தது நம்ம தமிழ்நாடு டிஎன், செகண்ட் காலு கர்நாடகா, தேர்டு காலு யுஎஸ். அப்படின்னும் போது உலகம் முழுக்க, அதாவதுங்க இந்த ஜோதிடம் என்கின்ற விஞ்ஞானமும் இந்த எண்கணிதம் என்கின்ற விஞ்ஞானமும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பிணைஞ்சு மிக்ஸ் ஆனதுதான். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைங்க மாதிரிதான். இந்த 8ஆம் நம்பர் பாத்தீங்கன்னாக்கா ஜாதகத்துல ஜோதிடத்துல எப்படி இது ரிஃப்ளெக்ட் ஆகும்னாக்கா, எந்தெந்த நட்சத்திரத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னாக்கா, பூசம் நட்சத்திரம் சனிபாவனுடைய சாரம் வாங்குறது, அனுஷம் நட்சத்திரம் சனிபாவனுடைய சாரம், அடுத்ததா வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் சனிபாவனுடைய சாரம். சோ பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 வந்து சனிபாவனுடைய ஆதிக்கம் வாங்குற நட்சத்திரங்கள். இது போக ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மகர ராசி, கும்பராசி, சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட ராசிகள். அதோட துலாம் ராசி, ஏன்னா சனி பகவானுக்கு உச்ச வீடு கொடுத்தது துலாம் ராசி. இன்னொன்னு அது வந்து சுக்கிரனுடைய வீடு. பாருங்க, ஒரு நீதிமானான சனி பகவானுக்கு உச்ச வீடு கொடுக்கறது யாரு? சுக்கிர பகவான். ஏன்னா 2 பேரும் அவ்வளவு திக்கு ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஃப்ரெண்ட்லி காம்பினேஷன். கரெக்டா வந்து அந்த நட்பு கிரகங்கன்றதுனால கரெக்டா இவருக்கு அவர் வந்து உச்ச வீடு கொடுத்திருக்காரு. இது ஒரு பெரிய காம்பினேஷன். அதாவது இந்த 2024ஆம் ஆண்டு இந்த ஆகஸ்ட் மாசம் என்கின்ற 8வது மாசம், இதுல வர இன்னைக்கு 8ஆம் தேதி, இதுக்கு அடுத்து வர 17ஆம் தேதி, அதுக்கு அடுத்து வர 26ஆம் தேதி, ஒரு பெரிய காம்பினேஷன். இந்த 8 என்கின்ற எண் ஆதிக்கத்திலும் இந்த 8, 17, 26 பிறந்தவங்களுக்கும், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து இந்த பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும், மகர ராசி, கும்பராசி, துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கும் அளவு கடந்த அளப்பெரிய மிகப்பெரிய மனம் மகிழும்படியான நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பிரைட்டாவே இருக்கு இந்த மாசம். கோட்டை விட்டுறாதீங்க. இந்த பதிவு நல்லா பார்த்துட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் வந்து உங்களோட முயற்சிகளை வந்து விட்டு போன முயற்சியா இருந்தா கூட வந்து மறுபடியும் எடுங்க. ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணி ஏற கட்டி பரன் மேல போட்ட ஃபைல்லாம் எடுத்து கொஞ்சம் தூசி தட்டி கொஞ்சம் இந்த பழைய முயற்சிகள்லாம் கொஞ்சம் எடுங்க. எவ்வளவு ஏற்கனவே மெனக்கட்டிங்க, ஒன்றும் நடக்கல, இப்போ கொஞ்சம் மெனக்கட்டு பாருங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஏதாவது உண்மை, ஏதோ ஒரு நன்மை நடைபெறும். அதை இண்டிகேட் பண்றதுக்காக தான் இப்போ இந்த பதிவு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னக்கா, அந்த யூஎஸ் வந்து பேசினாரு பாருங்க, அந்த 55 வயசுக்காரு குழந்தை பிறந்தது பாருங்க லேட்டா, அது இன்னைக்கு பிறந்ததுன்னு ஆச்சரிய சந்தோஷப்பட்டாரு பாருங்க. அவர் சொல்லிட்டாரு, சார் சொல்றேன் சார், மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுருங்க சார் இது தயவு செய்து. ஏன்னா இது வந்து ஒரு யூனிவர்ஸா வந்து இந்த மேட்ரு வந்து ரீச் ஆகணும் சார். யூனிவர்ஸா எல்லா இடத்துலயுமே வந்து அதை வந்து நினைக்கிறாங்க, பேசுறாங்க. அதை யார் நினைக்கிறாங்க, அதை யார் பேசுறாங்க அப்படின்னாக்க, இந்த அமைப்பு யாருக்கு வரும்னா, வாழ்க்கையில வந்து முன்னேறணும், ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா அதை வச்சுட்டு நம்ம பிடிச்சி மேலே ஏறணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரிலீஃப் ஆகி பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து தோணும், அவங்க தான் இதை பார்க்க முடியும். இப்ப நம்ம வீடியோவே பாத்தீங்கன்னாக்கா, சும்மா இத்து போனவன், வெந்து போனவன், நொந்து போனவன், தீஞ்சு போனவன், காஞ்சி போனவன், அவன்லாம் பார்க்கவே முடியாது. இத்து போன அக்காவும், காஞ்சி போன அக்காவும், தீஞ்சு போன அக்காவும் இதை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கா. இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னாக்கா அப்படி பிரிஸ்கா, அப்படி என்னதான் பிரச்சனை வந்தாலும் அப்படி நிமிர்ந்து நிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு அண்ணனும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு அக்காவும், பாரதியார் சொன்ன புதுமை பெண் மாதிரி இருக்கிற, அப்படி தீ மாதிரி நெருப்பு மாதிரி அப்படி ஃபயரா துடிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணும் பையனும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆணும் பெண்ணும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு அக்காவும் அண்ணனும் தம்பியும் தங்கைகளும் பார்த்தாங்க அப்படின்னாக்கா, அவங்க டக்குன்னு இதை கேட்ச் பண்ணுவாங்க இந்த பாயிண்ட. ஓ, இவ்வளவு மேட்ரு இருக்குதா இதுல. இதுல ரஜினி வேற பாடி இருக்காருன்னு வேற சொல்லிட்டாரு நம்ம ஆஸ்ட்ரோலஜி ஸ்ரவீன்கரன். ஓகே, இல்லைனாக்கா அவரே பாடுவாரா? அதனால இவ்வளவு மேட்டர்கள் இருக்கு, இதை முறையா பயன்படுத்திங்க. நான் 3 ப்ரூஃபோட 3 எவிடன்ஸோடைய, எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலா இந்த வீடியோ போடுற ஐடியாவே கிடையாது. ஏன்னா இந்த ஆவணி மாத பலன்கள் பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு ஃபுல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம டீம் வந்து அதை எடிட் பண்ணி இன்னைக்கு அதை போஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோ நாளைக்கு தான் போடணும். பட் இந்த வீடியோ அந்த யூஎஸ்ல இருந்து வந்த கால்,
அவர் சொன்னதுனால, அவர் கேட்டுக்கிட்டதுனால இதை நம்ம போடுறோம். ஸோ 8ஆம் நம்பரை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. ஒரு 2 வீலர் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கார் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, 8ஆம் நம்பரை வந்து அவாய்ட் பண்றவங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் நிறைய நாலேஜ் இருக்கிறவங்க, நிறைய அடிப்பட்டவங்க, நிறைய அனுபவப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சார் ஃபேன்சி நம்பராக கொடுங்க, அதுக்கு தனியாக பணம் கட்டினாங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல, 8ஆம் நம்பர் கொடுங்க சார், 4 8 இருக்கு வாங்கிக்கிறீங்களா, ரொம்ப நல்லதா போச்சு கொடுங்க. ஏன்னா 8ஆம் நம்பர்னால எவனும் எடுக்க மாட்டான், இவங்க அந்த 8ஆம் நம்பரை இவங்க எடுத்துக்குவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா எங்க லைஃப்ல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. 8ன்ற அந்த ஒரு நம்பரு சாதாரணமா கடந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு அசாதாரணமான பொசிஷனுக்கு எங்கேயோ அவங்க கொண்டு போயிட்டு இருக்குது. ஸோ 8ஆம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் போல கொடுப்பாரும் இல்லை, சனி பகவான் போல கெடுப்பாரும் இல்லை. அது ஏன் அவர் கெடுக்கிறாரு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு சாக்கடையை கூட ஒரு பூக்கடையா ஒசத்துவாரு, உயர்த்திடுவாரு. ஒருத்த பூக்கடையா ஆனதுக்கு அப்புறம் அவன் வந்து மறுபடியும் அவன் மனசுக்குள்ள வந்து சாக்கடை குணங்களை வச்சுக்கிட்டு அவன் வந்து ஒரு தப்பு தண்டா பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு வச்சுங்க. அப்ப இதுதான் சிம்பிள் பிலாசபி ஆஃப் சாட்டன். புரிஞ்சுங்க நீங்க. அதனால சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அவன் நல்லவனா இருந்தான், 4 பேருக்கு உதவியா இருந்தான், 4 பேர் மெச்சும்படி வாழ்ந்தான்னா மேல மேல சுத்திடுவாரு. அதனால அவர்லாம் சாதாரணமான பிளானட்ஸே கிடையாது. 9 பிளானட்ஸ்ல வச்சே 9 நவகிரகங்களை வைத்தே சனி பகவான் மட்டும்தான் ஒரு வீட்டுல வந்து 2.5 வருஷம் சஞ்சாரம் பண்றாரு, இருக்கிறாரு. அப்படின்னும் போதே அவருடைய பவரை நீங்க தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால 8 வந்து எந்த நேரத்துலையும் எந்த நிமிஷத்துலையும், அதாவது இந்த 8 எண் ஆதிக்கம் இல்லாதவர்கள் கூட, இந்த 8 17 26ல பிறக்காதவங்க கூட, நான் சொன்ன மாதிரி இந்த பூசம் மனுஷம் உத்திரட்டாதியில பிறக்காதவங்க கூட, மகரம் கும்பம் துலாத்துல பிறக்காதவங்க கூட 8 வந்து சாதாரணமா அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா 8ஆம் நம்பர் பாத்தீங்கன்னாக்கா நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா 8ஆம் நம்பர் உங்களுக்கு வந்து உங்களை கரெக்ட் பண்ணிட்டோம், உங்களுக்கு ஒரு தூக்கிடும். 8 வாழ்க்கை எட்டாத உயரத்தையும் எட்ட வைக்கின்ற ஒரு 8. பல அதிசயங்கள் அற்புதங்கள் நடைபெற காத்திருக்கும் இந்த 2024 ஆகஸ்ட் மாதம். இதுல நிச்சயமாக மிராக்கல்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அதை நம்மளோட ஷேர் பண்ணுங்க, முடிந்தவங்க ஷேர் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவுல சந்திக்க இருக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் பலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ஆஸ்ட்ரோலஜி ரவீன் கரண்.